ஒரு பீகாரி குடும்பம் வந்து இங்கே தங்கியிருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருக்காங்க, ஒரு 2-3 வருஷம் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போய் வாக்கு போடுறாங்க, நல்லது கெட்டது அவங்க உறவினர் கல்யாணத்துக்கு போகிறது வரதெல்லாம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு போக்குவரத்தாக இருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் நடைமுறை பீகாரில் நடந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இங்கே தங்கலை, அதாவது பீகாரில் அந்த குடும்பம் தங்கவில்லை அப்படின்னு சொல்லி அங்கே அவர்களுக்கு வாக்குரிமை என்பது மறுக்கப்பட்டு விட்டது. இப்போ அந்த குடும்பத்துக்கு வாக்குரிமை பீகாரில் இருக்காது. இந்த ஃபார்ம், இந்த மாதிரி வாக்குரிமை எனக்கு அங்கே மறுக்கப்பட்டுச்சுங்கிற ஃபார்மை தமிழ்நாட்டில் காட்டலாம்னு சொல்லி எமிரேஷன் ஃபார்மில் பதிவு பண்ணியிருக்காங்க 13வது பாயிண்ட்ல. அப்போ அதோடைய பொருள் என்ன? அந்த குடும்பம் இப்போ அந்த எமிரேஷன் ஃபார்மில் இங்கே பாருங்க, பீகாரில் எங்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சு, இப்போ அங்கே எனக்கு மறுக்கப்பட்டுச்சு, நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை என்பது கொடுக்கப்படும். இது அவர்களாக முன் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ போகிறோம், தமிழ்நாட்டில் தான் வாக்கு செலுத்த போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை செய்யட்டும், அதில் நம்ம விவாதிக்கப்படலை. ஆனால் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களும் வலுக்கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ என்ன, என்னோட வாக்காளர் அங்கே வாக்கு போயிடுச்சு எனக்கு, அப்போ எனக்கு வாக்காளர் ஓட்டர் எனக்கு எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். அதையும் கட்டாயம் பதிவு பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் போய் பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 1 கோடி பேரில் குறைந்தபட்சம் எத்தனை வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்கள் உள்ள வருவாங்கன்னு பாருங்க. இந்த வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்க நம்புறீங்க? என்ன, திமுக வாக்கு செலுத்த போறாங்களா, அதிமுக வாக்கு செலுத்த போறாங்களா, நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த போறாங்களா, டிவிகேக்கு வாக்கு செலுத்த போறாங்களா? எந்த கட்சி, எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. மாறாக அவர்கள் ஒன்னா பாஜக இல்லைன்னா காங்கிரஸ்ங்கிற தேசிய கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலம் மாநில சுயாட்சி பேசி வந்த மாநிலம்ங்கிறது தமிழ்நாடு, மொழி உரிமை பேசி வந்த மாநிலம் தமிழ்நாடு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதன்மையாக நின்று நடத்தி மாநில மொழிகளுக்கு உரிமை வேண்டும்ங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த வரலாறு என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட மொழி உரிமை என்ன ஆகும் முதல்ல? இப்ப இந்த 1 கோடி பேர்ல குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய வாக்காளராக மாறிவிட்டார்கள் என்றால் அந்த 60 லட்சம் பேர் ஒன்னா கூடி ஒரு இடத்துல எங்களுக்கு ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் வேணும், அரசு ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் வேணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இருமொழி கொள்கை என்ன ஆகும்? இந்த கேள்விகள் இருக்குது. அப்ப வட இந்தியர் வாக்காளர்களை வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டு தேர்தலுக்குள் அதுவும் அவசர கதியில் சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சதி திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர். இந்த கருத்தை நானும் பார்க்கிறேன், எந்த அரசியல் கட்சியும் பேச மாட்டேங்குது, கடந்து போறீங்க. ஏன் அப்படின்னா, எங்க இதை பேசிட்டா அப்படி வரக்கூடிய பீகாரிகள் வாக்கு நமக்கு வராம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுல இந்த தேர்தலில் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் யாருமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க.